ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த பார்வதி அம்மாவுடைய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்து என்ன பண்ணாங்க, கமருதீனை ஓட விட்டாங்களா, கமருதீனை பாராட்டினாங்களா, கமருதீனை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக பார்க்குறப்ப ஒன்றுமே புரியல. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டா வந்து உள்ளே வந்துட்டாங்க, சௌந்தர்யா. ஸோ கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்து அலங்கரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து நம்ம பாருவோடைய அம்மா அவங்களுடைய ஜேர்னலில் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ உள்ள என்ட்ரி ஆகிறதுக்குலாம் வந்து எந்த ஒரு ஸ்பேஸும் வந்து கொடுக்கல. அது எதுக்கு டைம் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி டபாலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. உள்ளே வந்தோடனேவே புரியுதா அவங்களுக்கு, எந்த ஒரு என்ட்ரிலாம் கிடையாது. அப்படியே க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்கு டக்குன்னு வந்தாங்க. உள்ளே வந்தோடனே என்ன பார்ப்ப அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் வெரி குட். வந்து உட்காந்தவங்க என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன பழகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்தோடனே உட்காந்துக்கிட்டு தம்பி ஹீரோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இவங்க ஹீரோவாக இருக்கிறது ஓகே, பட் எந்த விஷயத்தில் நம்ம ஒரு குணம் இருக்கும்ல, குணத்தில் ஹீரோவாக இருக்கும், நார்மலாக ஹீரோவாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் தொடர்றப்போ நல்லா யோசிக்கணும், 1க்கு 2 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர பில்டப்பில் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எனக்கும் வந்து அப்படி தான் தோணுச்சு. என்னவா அது வந்து சைலண்ட்டாக சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்தவொடனே கமருதீனை வந்து கொஞ்சம் சீண்டி பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஓகே, நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ப்ரமோவில் வேறு ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான். ஸோ பார்வதி விக்ரமா நடுவில் வந்து சிரிச்சிட்டு இருக்கா, கண்ணை உருட்டி பார்க்காதரா, டேய் பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும்போது நமக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை என்ன ஆகிருக்குமோ, என்ன நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. கடைசி சிம்பிளான ஒரு விஷயந்தான், சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இங்கே நல்லா கேம் ஆடுறீங்க, நீங்கள் நிஜத்தில் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் அதாவது நீங்கள் சீரியல் ஹீரோவாக இருக்கலாம், நிஜத்தில் ஹீரோவாக இருக்கிறதுக்கு நிறையா தகுதி வேண்டும், தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும், யார் நல்லவங்க கேட்டவங்கிறத உரசி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விழுமுன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது நமக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்னென்ன பேசியிருப்பாங்க, கொஞ்சம் ஜாலியான மூடில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சீரியஸான ஒரு மூடோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து தெரியல. ஓகேங்களா, பார்க்குறப்ப ஓகே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா இன்னும் எதிர்பார்த்தேன், பயங்கரமாக இருக்கணும், பயங்கரமாக அடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இல்லை. வாங்க ப்ரோமோ பார்த்துடலாம் ரியாக்ஷனுக்கு. கமருதீன் நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நீ தொழிலில் நீ வந்து நல்லா வரணும். ஓகேவா, ஹீரோவாக வந்து வளர போகிறார் அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னோடனே, ஹீரோன்றது சும்மாப்பா, விழுமியத்தில் ஹீரோ வந்தால் சரி. விழுமியத்தில் என்னம்மா என்னம்மா நீ யாரும்மா, தமிழ் டீச்சரில் கைவிடக்கூடாது யாரையுமே. அப்போ கைவிட்டுவான்னு சொல்ல வராங்களா, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலையே. இக்கிறவே கட்ட சுரட்ரா, இது நல்லதுன்னு உரசி பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு. ஸோ இந்த ப்ரோமோ மூலமாக ஒன்றுமே நடக்கலை. கமருதீன் லைட்டாக மஞ்சள் புகழ்ச்சி பண்ணி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து லைட்டாக ஆடி தொட்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அடுத்தடுத்து வர ப்ரோமோக்களில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா, இல்லை இதுக்கு பருத்தி மூட குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.